நம்ம கொஸ்டினுக்கு தேவையான டைப்ஸ் ஆஃப் டேட்டாவெல்லாம் நம்ம பார்த்துடலாம். மெயினா பார்க்க வேண்டியது 2 டைப்ஸ், குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் டேட்டா. குவான்டிடேட்டிவ் அப்படின்னாலே இட் இஸ் ரெப்ரசன்டட் இன் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். குவாலிட்டேட்டிவ் அப்படின்னா இட் இஸ் ரெப்ரசன்டட் பை லெட்டர்ஸ், வேர்ட்ஸ், இல்லைன்னா ஏதாவது நியூமரிக்கல் கோட்ஸ், ஒரு லேபிள்ஸ் மாதிரி அந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்றது குவாலிட்டேட்டிவ் டேட்டா. அதுல ஒரு டைப் தான் ரேங்க் டேட்டா. அதாவது நம்ம இதுல கொடுத்திருக்கிறது எஸ் ஆர் நோ லெட்டர்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. இதுல கொடுத்திருக்கிறது வந்து ரேங்க், லெப்டினன்ட், கேப்டன், மேஜர், கொலோனல், ஜெனரல், இப்படி ரேங்க் வைஸ் ஆர்டரா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அது ரேங்க் டேட்டா அப்படின்னு அர்த்தம். சோ நம்மளோட கொஸ்டின் வந்து என்னன்னா, ஸ்பெசிஃபை தி ஆவரேஜ், மோட், மீடியன், மீன். இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ல எதுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இட் நெவர் கேன் பி யூஸ் வித் குவாலிட்டேட்டிவ் டேட்டா. குவாலிட்டேட்டிவ் டேட்டா கூட யூஸ் பண்ண முடியாதது என்னது அப்படின்னா, குவாலிட்டேட்டிவ் டேட்டானால எஸ் நோ தானே. ஸோ லெட்டர்ஸ்ல வருது. லெட்டர்ஸ்ல வர்றதுக்கு நம்மளால மோட் கண்டுபிடிக்க முடியும். ஆனா என்ன கண்டுபிடிக்க முடியாதுன்னா மீன் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ த ஆன்சர் வில் பி மீன். Next is it sometimes can be used with qualitative data. Qualitative dataல சில சமயம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ரேங்க் டேட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் கைண்ட் ஆஃப் குவாலிட்டேட்டிவ் டேட்டா தான். அதுல வந்து நம்ம மீடியன் கண்டுபிடிக்கலாம். நம்ம ப்ரீவியஸ் இதுல எக்ஸாம்பிள்ல பார்த்த மாதிரி இப்போ கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சில பண்ணும்போது 50% நம்ம 100%ல பாதி எவ்வளோனா 50%. ஸோ அந்த 50% வந்து எந்த பர்டிகுலர் ஆர்டருக்கு நேரா வருதோ அதுதான் வந்து மீடியன் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த ரேங்க்டு டேட்டால நம்ம வந்து குவாலிட்டேட்டிவ் டேட்டால சில சமயம் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னன்னா மீடியன். நெக்ஸ்ட் இஸ் இட் ஆல்வேஸ் கேன் பி யூஸ்ட் வித் குவாலிட்டேட்டிவ் டேட்டா. குவாலிட்டேட்டிவ் டேட்டால எப்பயுமே என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா மோட் வந்து நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆன்சர் இஸ் மோட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இட் ஆல்வேஸ் கேன் பி யூஸ் வித் ரேங்க் டேட்டா. ரேங்க் டேட்டால என்ன கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தோம். அதுல மோட் இருக்காது, ஏன்னா அதுல ரிப்பீட்டட் வேல்யூஸ் இருக்காது. மீன் கண்டுபிடிக்க முடியாது. ஒன்லி வி கேன் ஃபைண்ட் த மீடியன். இப்போ இட் ஒன்லி கேன் பி யூஸ் வித் குவான்டிடேட்டிவ் டேட்டா. குவான்டிடேட்டிவ் டேட்டால மட்டும் யூஸ் பண்ண முடியறது என்ன அப்படின்னா மீன் தான். ஏன்னா அது குவாலிட்டேட்டிவ் டேட்டால நம்மளால யூஸ் பண்ண முடியாது. சோ இத பத்தின இன்னும் டீடைல் டிஸ்கிரிப்ஷன் வேணும்னா கீழே கொடுத்திருக்கிற வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க.